நாகை மாவட்டம் மயிலாடுதுறையை சேர்ந்த வேலுராஜ் என்பவரும் எத்தியோப்பியாவில் நடந்த விபத்தில் உயிரிழந்ததை அடுத்து அவரது சொந்த கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. மன்னம்பந்தல் கிராமத்தை சேர்ந்து அவர் கடந்த 10 மாதங்களாக எத்தியோப்பியாவில் உள்ள சர்க்கரை ஆலை ஒன்றில் வெல்டராக பணியாற்றி வந்தார். முதல் 3 மாதங்கள் மட்டுமே ஊதியம் வழங்கிய ஆலை அதன் பிறகு கடந்த 7 மாதங்களாக ஊதியம் கூட வேல்ராஜுக்கு வழங்கவில்லை என அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். சொந்த ஊருக்கு திரும்ப வேல்ராஜ் விரும்பிய போது அவரது பாஸ்போர்ட்டை அளிக்க ஆலை நிர்வாகம் மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. மகனை மீட்க அரசு உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த விபத்தில் உயிரிழந்து விட்டதாக வேல்ராஜின் தந்தை கூறியுள்ளார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு விருதுநகரில் உள்ள சர்க்கரை ஆலையில் நடைபெற்ற விபத்தில் இளைய மகன் உயிரிழந்த நிலையில் தற்போது மூத்த மகனும் உயிரிழந்ததால் வேல்ராஜின் குடும்பம் மட்டுமல்லாது மன்னம்பந்தல் கிராமமே வேதனையில் ஆழ்ந்துள்ளது.